களம் வந்து இப்படி அமையுமா சார்? அப்போலாம் இளைஞர்கள்னா விஜய், உதயநிதி இது போன்ற அந்த இளைஞர் பட்டாளமாக வந்து 2026 இதில் கொஞ்சம் வேறுபடுறேன். இப்போ அதிமுக தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தால் 100% அவர்களுக்கு வெற்றின்னு அவங்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும். பாஜக என்ன பண்ண நினைப்பாங்க? நான் எப்படி என்னுடைய ஃபுட் பிரிண்ட்டை இந்த மாநிலத்தில் வைக்கிறது? எனக்கு என்ன ஆப்ஷன்? உட அதிமுக பீஸா உட. இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில இன்னும் பல கூட்டணி அந்த கணக்குகள்லாம் மாறும். அது அவருக்கு சாதகமாக பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வரும். ஒரே அடி அடிச்சாங்க கரூர்ல. நீங்க அத்தனை வருடம் சம்பாதிச்சு வச்ச பேர் அரசியல் பண்ணி தான் அடிப்பாங்க. இந்த களம் அதுதான். இங்க வந்து வாங்க ரெட் கார்பெட் வச்சு வந்து ஆசனத்தில் அமருங்க, யாருங்க விடுவாங்க? ஜோதிட ரீதியாக சொல்ல போனால் அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக சாதகமாக அவருக்கு. கண்டிப்பாக இந்த ரசிகர்கள் கூட்டம் ஓட் பேங்காக மாறக்கூடிய அளவிற்கு தான் இவருடைய அணுகுமுறையும் இருக்கு, இவருக்கான ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்கு. பல கட்சிகளுடைய முக திரைகள் வெளியில வர ஆண்டாக வருகின்ற ஆண்டு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது 2026 இந்த அரசியலில் வந்து ரொம்ப எல்லாரும் கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு வந்து எல்லாருக்கும் எப்படி சார் அமையும்? அதாவது அருமையாக கேட்டீங்க. மக்களுடைய தீர்ப்பை எழுதக்கூடிய ஆண்டு. ஆண்டவன் எழுதுகிற தீர்ப்பு மக்களுக்கு வந்து சேரும். 2026 கிட்டத்தட்ட கோவிட் லாக்டவுன் இருக்கும் போதே கடந்த தேர்தல் 2021 நடந்தது. நம்ம எல்லாம் முகம் மூடி போட்டுட்டு போய் வாக்களித்தோம். பல கட்சிகளுடைய முக திரைகள் வெளியில வர ஆண்டாக வருகின்ற ஆண்டு வரும். அந்த முகமூடியை கிழித்து கொண்டு வரக்கூடிய முகத்திரையை விளக்கக்கூடிய ஆண்டாக வருகின்ற ஆண்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் முதிர்ச்சி பெறாத அளவில் இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் இன்றைய அளவில் இருக்கு. இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா திமுக வர மாதிரி இருக்கு இன்றைய அளவில். ஆனால் வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கின்றது. அது கடக ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நிவாரணத்தை கொடுக்கிறது. ஏன்னா அஷ்டம சனி விலகி சனி பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார். அப்போ உச்சபட்ச நடிகர் விஜய் அவருடைய ராசி கடகம் அப்படின்னு அவருக்கு வந்து அந்த கஷ்டகாலம் விலகி அவருடைய ஜாதக பிரகாரம் அவருக்கு உச்சகட்ட நிலை வரக்கூடிய யோகங்களை பெறக்கூடிய நிலைமையில சுய ஜாதகமாகட்டும், அவர் ஆயில்யம் கடகமா? ஆயில்யம் கடகம். ஆக அவருடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆத்தென்டிகேட்டட் சோர்சஸ் நமக்கு அதிகாரப்பூர்வமான அவருடைய உண்மையான பிறந்த தேதி நபர்கள் நம்ம பார்த்தோம், அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ யாரு மேலேயும் விருப்பு வெறுப்பு அல்லாமல், எந்த கட்சியை சார்ந்து நான் விருப்பு வெறுப்பு அல்லாமல் ஜோதிட ரீதியாக சொல்ல போனால் அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் மிக சாதகமாக அவருக்கு இருக்கு. இது உண்மை. பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், பல டிவிகளில் சொல்லியிருக்கேன். ஆக அவரும் இப்போ தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அவரும் அதற்கேற்ற ஒரு ஸ்டெப்ஸ் அவரும் எடுக்கணும். வெறுமனை வந்து அவரும் இருக்க முடியாது. அவரும் ஆயத்தப்பட்டு தேர்தலுக்கு. இந்த பொலிட்டிக்கல் கேம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பால் கேம் இது. இது வந்து நடிக்கிற சினிமா மாதிரி டயலாக் ஸ்கிரிப்டை நம்ம பேசிட்டு டைரக்டரை திருப்தி பண்ணிட்டு வர கேம் இல்லை. இதில் ஜாம்பவான்கள் ஊறி போயிருக்காங்க. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் அரசியலில் மக்களை களத்தில் போய் சந்தித்தவங்க, மக்களுக்காக போராட்டம் செய்தவர்கள், பல நல்ல அரசியல்வாதிகள், பல தீய அரசியல்வாதிகள் எல்லாரும் களத்தில் இருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் சமாளிச்சுட்டு போகணும். அப்போ சவால்களை நீங்கள் சமாளிக்க ரெடி ஆகிடணும். ஏற்கனவே ஒரு சவால் அவருக்கு வந்தாச்சு, கரூர் சம்பவம். இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில் இன்னும் பல கூட்டணி அந்த கணக்குகள்லாம் மாறும். அது அவருக்கு சாதகமாக பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு வரும். தை பிறந்தா வழி பிறக்கும். அப்போ வந்து ஒரு அறிகுறி தெரியுமா? மக்களுக்கும் வழிவரக்கும், மகேசனுக்கும் வழிவரக்கும். அவரை தவிர்த்து வேற அவரை தவிர்த்து நீங்க இன்னைக்கு அரசியல் பேச முடியாது. நீங்க
ஆரம்ப காலகட்டத்தில் நான் கூட இவர் என்ன நடிகர், திருப்பி பல நடிகர்கள் வந்தார்கள் போனார்கள், புரட்சி தலைவரை போல யாரும் வர முடியாது, அம்மையார் ஜெயலலிதாவை போல யாரும் வர முடியாது, அப்படிதான் நினைச்சோம். ஆனால் இவருக்கு நீங்க தற்சமயம் நடக்குகின்ற இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு கூடுகின்ற கூட்டம், இதில் முக்கிய கணக்கு பொலிட்டிக்கல் கேமில் இப்போ எங்களை மாதிரி படித்தவர்கள் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஓட்டர்ஸ் டேட்டாபேஸ், நீங்கள் வாக்களிக்கக்கூடிய வயது வரம்பு 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 18லேருந்து 35 வயதுக்குள்ள தான் அதிக வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்க, இந்த 18லேருந்து 35 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 85-90% வாக்கள் இவருக்கு தான் விழும். எல்லா யங் ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்க, ப்ரோ டியூட் இப்படி தானே சொல்றாங்க. அந்த மொத்த வாக்கு இவருக்கு தானே விழுது. நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி போகுது. இப்ப இவர் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது ரெண்டாவது, அது அவசியம் இல்லாத கேள்வி. இருக்கின்ற சூழ்நிலை அப்படி இருக்கு. நீங்க இப்போ ஓட்டர்ஸ் டேட்டா பேஸ்ல ஏஜ் வாரியா எடுத்தீங்கன்னா அதிகப்படியான வாக்காளர்கள் எங்க இருக்காங்க, 18லேருந்து 36க்குள்ள. அதில் 90% இவர் மேலே தானே இருக்காங்க. இப்போ அந்த அனாலிசிஸ் எடுத்தோம்னா இவருக்கு கூடுகின்ற இளைஞர் பட்டாளம் இங்கே யாருக்கு கூடுது? வயதானவங்க வந்து போகிறாங்க, இது பண்ணுறாங்க. இளைஞர்கள் மிகவும் இவர் மேலே ஆர்வமாக இருக்காங்கன்றது யாரும் மறுத்து விட முடியாது. கட்சி கூட்டத்தை பார்த்தா இந்த கூடுகின்ற கூட்டம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேகம், இது நடிகர் தான் சும்மா கூடுற கூட்டம், இது வாக்கா மாறாதுங்கிறதுலாம் நம்ம எடுத்துக்க முடியாது கணிப்பில். கண்டிப்பாக இந்த ரசிகர்கள் கூட்டம் ஓட் பேங்காக மாறக்கூடிய அளவிற்கு தான் இவருடைய அணுகுமுறையும் இருக்கு, இவருக்கான ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்கு, இவருக்கான ப்ரூவனா இப்போ 2-3-5 கூட்டம் நடத்தினார். எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் வந்து அப்படிதான் இருக்கு. அப்போ அப்படி சொல்லி தான் ஆகணும். இவரை விட்டுட்டு இந்த தேர்தலில் நீங்கள் அரசியல் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கடினமாக தான் சொல்லும். ஆனால் நேர்மறை எதிர்மறை கருத்துக்களும் இவர் மீதான இருக்கின்றது. அதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் சொல்கிறது மாரி அதில் வந்து முத்திரை பதிப்பதற்கான வாய்ப்புகள் எளிதா இல்லை வந்து பல தடைகளை கடந்து தான் வரணுமா அவர்? இப்போது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு ஆன்டி இன்க்யூம்பன்சி அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குது. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, வேறு வந்து பொதுமக்களிடையே சில அதிருப்திகள், சொந்த கட்சியினரிடையே, நீங்கள் வெளியிலலாம் விட்டுருங்க, சீனியர்ஸுக்கும் கட்சி தலைமைக்கும் உள்ள விரிசல்கள் கண்கூட பார்க்க முடியுது. அவன் சொல்லுவாங்களே, ஒரு அரசியலில் வந்து எனக்கு ஹைகமாண்ட் மேலே அதிருப்தின்னு ஒரு சீனியர் லீடர் வந்து சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து கண்கூட பார்க்க முடியும். இந்த இதுலேயே இன்னும் பிளவுகள் இருக்குது உள்ளுக்குள்ள. இதெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு சீட்டா என் பையனுக்கு சீட்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. பதில் தர முடியாத கேள்விகள் நிறைய இருக்குது. சமீபத்தில் உதயநிதி அண்ணா கூட சொல்லியிருக்காரு, இளைஞர்களை முன்னாடி போடுங்க. அப்போது அவர் கேமராமேன் கரெக்டாக 3 சீனியர்ஸை நல்லா க்ளோஸ்அப் பண்ணுவார். அவங்கெல்லாம் ஒரு முகம் சுளிக்க முடியாமல், வெளியில் காமிக்க முடியாமல் உட்காந்துருந்ததை பார்த்தோம். அப்போனா களம் வந்து 2026 இளைஞர்கள் ஆதிக்க நிறைந்த களமாக மாறப்போகுதா? நிச்சயம் இல்லையா? இப்போ நீங்கள் அரசியல்வாதியா, இது ஒரு பக்கம். திமுகவுக்கு இருக்கக்கூடிய மைனஸ் ஆன்டி இன்க்யூம்பன்சி, திமுகவுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் அதிமுக 57 உடஞ்சு கிடக்கு. வலுவான எதிர்கட்சி இல்லை, அதுதான் அவங்களுடைய பிளஸ். இந்த நேரத்தில் பாஜகவுடைய கூட்டணி கணக்குகள், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி, இப்போ விஜய்க்கு ஒரு நெருடல் என்ன? நீங்கள் பாஜகவோட கூட்டணி இருக்கிற வரைக்கும் உங்களோட நான் எப்படி கூட்டணி வைக்கிறது? அன்றைய பொழுதுல ஜெயலலிதா அம்மையாருக்கும் தேமுதிக விஜயகாந்த் அண்ணாவுக்கும் கூட்டணி நடந்த போது அந்த நெருடல் விஜயகாந்த் அண்ணாக்கு இல்லை. இல்லை, அது போல ஒரு சூழல் வந்து இவருக்கு வந்து அந்த தேர்தல் நெருக்கத்தில் ஏற்படுமா? 100% ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் 11:10க்கு பருப்பு சாதம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லாது. அது என்ன சொல்லும், உங்களுக்கு இப்படி கல்யாணம் ஆகும், இந்த அளவு நீங்கள் படிப்பீங்க, இப்படி தான் சொல்லும். அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு 100% வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அவர் சரியான முறையில் அவருடைய கணக்கை நகர்த்தினார்னா அதிமுகவிலேருந்து இன்னும் பிளவுபட்டு இங்கே வந்து சேரக்கூடிய நபர்கள் வருவார்கள். திமுகவிலேருந்து பிளவுபட்டு இங்கே சேரக்கூடிய நபர்கள் வருவார்கள். ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஜோதிட கணக்கு ஜாத கணக்கு போல அரசியல் கணக்கையும் சரியாக நகர்த்தணும் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக நகர்த்தணும். ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் கேம்பிள் என்பது ஒரு மிகப்பெரிய விளையாட்டு. இது இந்த விளையாட்டில் முதல்ல நீங்கள் இழக்க ரெடியாக இருக்கணும். ஒன்று இழந்தால் தான் ஒன்று நீங்கள் பெறுவது தன்னால் வரும். நீங்கள் முதல்ல இழப்பதற்கு உங்கள் பேரை ஒரே அடி அடித்தாங்க கரூரில். நீங்கள் அத்தனை வருடம் சம்பாதிச்சு வச்ச பேர் அரசியல் பண்ணி தான் அடிப்பாங்க. இந்த களம் அதுதான்.
இங்கே வந்து வாங்க ரெட் கார்பெட் வச்சு வந்து ஆசனத்தில் அமருங்க, யாருங்க விடுவாங்க? 50 ஆண்டு காலம் நான் கட்சிக்கு உழைச்சிருக்கேன், நான் ஒரு வலுவில் இருக்கேன், ஒரு சம்பாதிச்சிருக்கேன், இது பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நான் எப்படி வந்து வாங்க தம்பி நீங்கள் வந்து ஆசனத்தில் அமருங்க, நான் உங்களுக்கு வெஞ்சாமரம் வீசுகிறேன் நான் சொல்லுவாங்க? பொற்காலம் தந்த சோழர்களுக்கே வந்து நிறைய தோல்விகள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், இரக்கங்கள் இருக்கும். இதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு மனசுல தில்லோட வரணும். அது புரட்சி தலைவர் போல, அது ரத்தத்தில் வரணும். ஆனா உங்களுக்கு காலமும் சூழலும், இன்றைக்கு கலைஞர் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் இல்லை, நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க. இந்த வந்த இப்பயாவது நீங்க இவங்களையாவது சமாளிக்கணும்ல. அவங்கள சமாளிக்க முடியாது, வரல, வந்தாச்சு. ஆனா இப்பயாவது நீங்க சமாளிக்கணுமா இல்லையா? வந்துட்டீங்க, ஜெயிக்கணும். நீங்க வந்து பேருக்கு நான் பார்ட்டிசிபேஷன் பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஆக அதிமுகக்கு என்ன மைனஸ்னா பிளவுபட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக தாவேகாவோட கூட்டணி சேர்ந்தால் 100% அவர்களுக்கு வெற்றின்னு அவங்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். பாஜக என்ன பண்ண நினைப்பாங்க? நான் எப்படி என்னுடைய ஃபுட் பிரிண்ட்டை இந்த மாநிலத்தில் வைக்கிறது? எனக்கு என்ன ஆப்ஷன்? ஒட அதிமுக பீஸ் பீஸா ஒட. தம்பி விஜய் வரீங்களா? இன்னைக்கு கூட நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் கூட்டணி கணக்கை பார்த்து கவனிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் மறைமுகமாக தான் சொல்லுவாங்க, வந்துருங்க தம்பினா சொல்லுவாங்க. களம் வந்து இப்படி அமையுமா சார்? அப்போலாம் இளைஞர்கள்னா விஜய், உதயநிதி இது போன்ற அந்த இளைஞர்கள் பட்டாளமாக வந்து 2026 இதில் கொஞ்சம் வேறுபடுறேன். உதயநிதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து இந்த இதில் நான் சேர்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு இதையும் சாராமல் தன்னிச்சையாக வந்தவர்கள் அண்ணாமலை. அவர் அப்பா ஒரு விவசாயி, ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காரு, ஐஐஎம்லையும் படிச்சிருக்காரு. அவரையும் இவரையும் ஒப்பிட முடியாது. தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னாருக்கு மகன் அப்படிங்கிறதுனாலே நான் வருவது கரெக்டா? இன்னாருக்கு நான் மகன் அதனாலேயே தகுதி எனக்கு வந்துடுமா? இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் இந்த கல்வியை படிச்சிருக்கேன், இந்த வேலையை செஞ்சுருக்கேன், என்னால் இதை செய்ய முடியும்னு வர்றது எது பெருசு? சுயம்புவா யார் வந்தாங்க? இப்போ நீங்கள் விஜய் என்னதான் அவர் அப்பா டைரக்டராவது வாய்ப்பு கொடுத்தாலும் தன்னுடைய சொந்த உழைப்பால் வந்தவர். அதில் மாற்றுக்கிறது யாருக்கும் இருக்க முடியாது. எத்தனையோ கேலி கிண்டலை நாமே பார்த்துருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் அவரை பற்றி உடல் கேலி செய்யாத நபரே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காரு. அப்போ என்ன தகுதி? முதல்ல நம்மளையே நம்ம காப்பாற்றிக்க தெரியாத ஒரு ஆள்கிட்ட மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆக யாரையும் தனிச்சு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன், எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், அவர் அவ்வளவு நல்ல மனிதர். ஆனால் அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் சரியான ஒரு இதை அவருக்கு கைடு பண்ணக்கூடிய, தகவல்களை கூறக்கூடிய அளவில் இல்லையே. இப்போ கிளம்பு 2026 தமிழகத்தில் அரசியல் மட்டும்தான் முக்கியத்துவமாக இருக்குமா? அதை சார்ந்து வெவ்வேறு விதங்களில் இயற்கை சீற்றம், அதே போல் பார்த்திங்கன்னா வேறு விதமான பிரச்சனைகளில், ஏன்னா அந்த உங்களுக்கு கோவிட் பிரச்சனை, அதே போல் நீர்நிலைகள், அதெல்லாம் நமக்கு வந்துடும் அச்சுறுத்தலாகவே ஒரு வருஷமும் இருக்குது. இது இந்த ஆண்டை நீங்கள் குறிப்பிட்டு எடுத்தோம்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு தான் நம்ம எடுப்போம். பட் யதார்த்தத்தில் இன்றைக்கி எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு தான் எடுக்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டில் முக்கியமாக நம்ம கவனிக்க போகிறது, அந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்குது. சந்திரன் நீர்நிலையை குறிக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய இடத்துல குறிக்கக்கூடியது. அதனால் இந்தியாவில் இல்லை, ஆனால் தெற்காசிய நாடுகளில் பல இடங்களில் நீர்நிலை சம்பந்தப்பட்ட பேரழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்கள் பிலிப்பைன்ஸு, ஜப்பான் போன்ற நாடுகள் ஆல்ரெடி இருக்குது, இன்னும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை விட வட மாநிலங்களில் அதிகமாக நீர் சம்பந்தப்பட்ட அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே மாதிரி வேறு பொருளாதாரம் அந்த மாதிரி எடுத்தோம்னா, இது காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில். அந்த விதத்தில் பார்க்கும்போது 2ஆம் இடம் தனஸ்தானம்னு சொல்கிறோம், அந்த பணம் சேர்த்து வைக்கிற இடம். அங்கே தான் சந்திரன் உச்சம் பெற்று ஆரம்பிக்கிறார். அப்போது உலகம் அளவில் லிக்விடேஷன், அதாவது சந்திரன் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா 13 நாள் வளர்றதும் 13 நாள் தேய்வதுமா இருக்கக்கூடிய கிரகம். அப்படி பணம் நிறைய பரிமாற்றங்கள் நடக்கும், அதாவது பணப்புழக்கங்கள் அது நடக்கும், அது நல்லது. உலக அளவில் குளோபல் எக்கானமிக்கு மிக நல்ல விஷயம். ஸோ குளோபல் எக்கானமிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் இந்த லிக்விடேட்டிங் மணி லிக்விடேஷன் அதிகமாக இருக்கும். அப்படின்னா வியாபாரங்கள் அதிகமாக இருக்கும், மறைந்திருக்கக்கூடிய கருப்பு பணங்கள் நிறைய வெளியில் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது பொருளாதார அடிப்படையில் நல்ல ஆண்டாக இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
தொழில்துறையில், எஸ்பெஷலி உற்பத்தி துறையில் பெரிய முன்னேற்றங்கள் பார்க்கலாம். சனி பகவான் உற்பத்தியை குறிக்கக்கூடியவர் 12ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு வருவதனால, குரு பார்வை பெறுவதனால சரியாக ஜூன் 2க்கு பிறகு அடுத்த ஆண்டு 2 பெரிய கிரக மாற்றம். ஒன்று மார்ச் 6 சனி பயிற்சி, வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு. ஜூன் 2 குரு பயிற்சி, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர. இந்த பயிற்சி ஆனதுக்கு பிறகு குருவுடைய பார்வை சனி மேல விழும்போது உலகம் அளவில் பெரிய பண பரிவர்த்தனைகள், பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ரெவல்யூஷன், அண்ட் முக்கியமாக அடுத்த ஆண்டு இந்தியாவில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், மருத்துவ துறையில் பெரிய அளவிலான கண்டுபிடிப்புகள் இருக்கும். மருத்துவத்துறையில் பிரேக் த்ரூ இன்வென்ஷன்ஸ் இருக்கும். அதாவது பெரிய வியாதிகளுக்கான மருந்துகள், பெரிய மருத்துவ சாதனைகள் எல்லாம் இந்த ஆண்டு வரும். பேரழிவுகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை சீற்றங்கள்ல பூமி அதிர்ச்சி என்பது வட மாநிலங்களில் வரும், தமிழ்நாட்டில் வரும். ஆனா பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது. நம்ம 2023 2015 அதை போன்ற பாதிப்புகள் இருக்காது. விவசாயிகளுக்கு சார், விவசாயிகளுக்கு ஒரு பிரமாதமான ஆண்டு இது. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. சனி பகவானே விவசாயத்தை குறிக்கக்கூடிய கிரகம். விவசாயம்னா சனி பகவான், உற்பத்தினா சனி பகவான். அப்படிப்பட்ட அவர் 12ஆம் வீட்டிற்கு சென்று குரு பார்வை பெறுகிறார். அதனாலேயே விவசாயத்தை சார்ந்தவர்களுக்கு அருமையான தூக்கம் வரக்கூடிய ஆண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் போய் விவசாய கடன் எல்லாம் ஒழிஞ்சு நல்ல வசூல், நல்ல அறுவடை, அந்த மாதிரியான ஆண்டாக மே வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு இருக்கணும். ஆனால் மார்ச் 6க்கு பிறகு விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம் பிறக்கிறது என்றால் அது மிகையில்லை. நிகழ்ச்சியில் பங்கிட்டு பல்வேறு விதமான தகவல்களை நேயர்களுக்கு வழங்கிய தங்களுக்கு பத்திரிகை.com சார்பாக இதயங்கணிந்து இணைய நன்றி சார். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு, ஜெய் சாருக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகை.com நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.